வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. சாரி, ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. சரி, இப்போ இன்னைக்கு பார்க்கலாம். RRB ஜேஇல கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? A trader makes a profit by selling goods at a profit of 20%. He also uses weights that are 20% less. What is his actual gain அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ எத்தனை குட்ஸ் விற்றாங்க எதுவுமே நம்மளுக்கு சொல்லலை. ஓகேவா? அப்போது பர்சன்டேஜில் கொடுத்துருக்கிறதுனால இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 100 குட்ஸை விற்றதாக எடுத்துப்போம். ஒரு குட்ஸோட விலை வந்து 1 ரூபின்னு எடுத்துப்போம். அப்போ சாரி, லெட் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 100 குட்ஸ், நம்ம பர்சன்டேஜுங்கிறதுல 100ன்னு வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான் அப்போ ஒரு குட்ஸோட விலை 100ன்னு வச்சுப்போம். அப்போ 100 குட்ஸோடது 100 ருபீஸ்னு வச்சுங்க. அடுத்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? செல்லிங் குட்ஸ் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 20% கொடுத்துருக்காங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 100 குட்ஸ் எவ்வளோ? 20% ப்ராஃபிட்னா ப்ளஸ் 20 ருபீஸு. அப்போ 100 + 20 120 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்க. ஓகேவா? ஆனால் என்ன அர்த்தம்னா 20% விற்றுருக்காங்க. ஹி ஆல்சோ யூசஸ் வெயிட் தட் ஆர் 20 லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆக்சுவலாக என்னென்னா 80 குட்ஸை 80 குட்ஸ் தான் கொடுத்துருக்காரு 100 குட்ஸுக்கு பதிலாக. அதான் வந்து மீனிங் இதில். ஓகேவா? 20 லெஸ்ஸுன்னா இப்போ 100ல் வந்து 20 போச்சுன்னா என்ன? 80 குட்ஸ் தான் கொடுத்துருக்காரு. 100 குட்ஸுக்கு பதிலாக 80 குட்ஸ் தான் வந்து விற்றுருக்காரு. ஓகேவா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் நம்ம எவ்வளோ விற்றுருக்காரு? 80 தான். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 80 குட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? ஒரு இதோட விலை வந்து 1 ரூபின்னு எடுத்துக்க சொல்லியிருந்தோம். அப்போ 80 குட்ஸ்னால் 80. ஓகேவா? நம்மளுக்கு இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் தெரியும், காஸ்ட் ப்ரைஸ் தெரியும். ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? அப்போது 120 மைனஸ் 80 எவ்வளோ? 40. ஓகேவா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் ஹிஸ் ஆக்சுவல் கெயின் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. கெயின்னாலும் ப்ராஃபிட்னாலும் ஒன்று தான். அப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலா? அதாவது இந்த செல்லிங் ப்ரைஸ் ப்ராஃபிட் divided by cost price into 100. ஓகேவா? ப்ராஃபிட்ங்கிறது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அது எவ்வளோ வந்திருக்கு? 40 divided by காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 80 into 100. இந்த 0 கேன்சல் பண்ணுங்கள். 4 2s are 8, 4 1s are 10. இதே கேன்சல் பண்ணிங்கன்னா 5. அப்போ 10 into 5 50. 50%. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. 733. இந்த சீரீஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்பர் மிஸ்ஸிங் நம்பர்ஸை கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்க. 26 வரும். ஓகேவா? அடுத்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 27. அடுத்து இதே பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 28 வரணும். 26 27 28. அப்போ 60யோட எதை ஆட் பண்ணால் 28 கிடைக்கும்? சரி, 60 + 28 எவ்வளோ? 88. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அது கிடைக்குதுல்ல. ஃபஸ்ட்டு நம்ம இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன அர்த்தம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது கிடைக்குது. அப்போ 60 + 28 88. ஓகேவா? நம்ம இந்த நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஓகேவா? இது வந்து 28, இது 29. அப்போ இங்கே ஒரு நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா 30 போட்டோம்னா இந்த நம்பர் கிடைச்சிடும். ஓகே, அடுத்து அப்போ ஆப்ஷன் சி 88 தான் கரெக்டான ஆன்சர். ஃபைண்ட் த ராங் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? ஆக்சுவலாக 6. இதுக்கு பார்த்தீங்கன்னா 11. ஓகேவா? இதுக்கு எடுத்தீங்கன்னா 15, இது 20, இது 25. இப்போ இங்கெல்லாம் பாருங்களேன், 15 20 25 5 ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்னவா இருந்திருக்கணும்? இப்போ இது 6 தான். அப்போ இந்த நம்பர் தான் தப்பு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 11 இருந்துச்சுன்னா இங்கே வந்து இது வந்து +5 +10 +15 +20 +25 இந்த ஃபார்மேட்டில் வரும். ஓகேவா? அப்போ 6 + 5 என்ன? 11 இருந்துச்சுன்னா இது கரெக்டாக இருக்கும்.
அப்போ 11 + 10 21 வந்திருக்கும். அப்போ எந்த நம்பர் தப்பு? இந்த நம்பர் தான் தப்பு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு இந்த சைடெலாம் செக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வரிசையாக செக் பண்ணி பாருங்கள், எது ஆர்டராக வரும், அப்போ எது தப்பாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து எக்ஸ்பிரஸ் கொடுத்துட்டாங்க, இன் டெசிமல் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே டிவைடட் பை 5ல் தான் இருக்குது, பர்சன்டேஜில் தான் இருக்குது. அப்போ 44 48.4. ஓகேவா? 48.4% டிவைடட் பை 5. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 48.4 டிவைடட் பை 5 இன்ட்டு பர்சன்டேஜ் பதிலாக 1 டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ இது என்ன கிடைக்கும்? 48.4 டிவைடட் பை 500ன்னு வந்துடும். இது 1000 இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக வந்து புள்ளி மச்சம் வச்சுட்டு போயிடலாம். ஸோ அதனால் மேலேயும் கீழேயும் இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது 1000 ஆகிடுச்சுன்னா நம்ம டிவைட் பண்ண கஷ்டப்பட்டு டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 2s are 8, அதுக்கப்புறம் வந்து 8 2s are 16, ரிமைனிங் 1 4 2s are 8 9. ஓகேவா? டிவைடட் பை 1000. இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. இப்போ வந்து 3 டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3. அப்போ 0.0968. இங்கே இருந்தது 1 2 3. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த கொஷினை பாருங்கள். இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் ₹240, the profit is 20%, then for how much it should be sold if the profit is to be 30% அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 240. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 20. ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. தெரியுமா? இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 20 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் தெரியும் 240. காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க, இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? 5 ஆகிடும். இப்போ சிபி இந்த சைடு கொண்டு போயிடுங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 240 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? இது இப்போ எப்படி இருக்குது? ஹோலாக இருக்குது. இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 0 4 5s are 20க்கு 0, ரிமைனிங் 2 2 5s are 10 10 + 2 12 மைனஸ் 5 சிபி அப்படின்னு கிடச்சிடும். 5 சிபின்னு கிடச்சிருதா? இப்போ சிபி எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தால் என்ன கிடைக்கும்? சிபி ப்ளஸ் 5 சிபி இஸ் ஈக்குவல் டு 1200 அப்படின்னு வரும். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 சிபி இஸ் ஈக்குவல் டு 1200. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 2s are 12, இந்த 0 போட்டுக்கோங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன கிடச்சிருச்சு? நம்மளுக்கு 200 கிடச்சிருச்சு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இட் ஷுட் பி சோல்ட் இஃப் த ப்ராஃபிட் இஸ் 30%ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரியும், அதை வச்சு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதே ஃபார்முலா தான். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ இதோடது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30. செல்லிங் ப்ரைஸ் தெரியாது இங்கே, அதுதான் கேட்டிருக்காங்க. மைனஸ் சிபி 200 கண்டுபிடிச்சாச்சு. டிவைடட் பை 200 இன்ட்டு 100. ஓகேவா? இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸை மட்டும் இங்கே வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம்லாம் கொண்டு வாங்க. இப்போ இது இங்கே போய்ட்டுமா? டிவைடில் இருக்குது இந்த சைடு போனால் மல்டிப்ளிகேஷன். அப்போ 3 × 20. இது இங்கே ப்ளஸில் இருக்குது, இந்த சைடு போனால் இங்கே மைனஸில் இருக்குது, ஈக்குவல் டு இந்த சைடு போனால் ப்ளஸ் 200. ஓகேவா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × 20 எவ்வளோ? 60 + 200. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 260. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். செல்லிங் ப்ரைஸ் தான் எவ்வளோக்கு சோல்டு, எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து 260. ஓகேவா? எவ்வளோக்கு தான் விற்கிறாங்க. ஓகேவா? இப்போ 6th கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதை எடுத்து பண்ணோன்னா ஒன்றும் தெரியாது. இது ரெண்டும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம சால்வ் பண்ணணும்.
இப்போ இந்த 9 5 ஏதோ பண்ணி தான் இந்த 56 வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 5 into 9 சாரி 5 plus 9 into 5 பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து தானே ஸ்மாலஸ்ட் ஒன் பண்ணுவோம். அப்போ 9 minus 5ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ இது என்ன கிடைக்கும்? இது எவ்வளோ? 14. 9ல் 5 போச்சுன்னா 4. இது எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 56. அடுத்து இதை பண்ணி பாருங்கள். 7 plus 4 into 7 minus 4. பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 11. 7ல் 4 போச்சுன்னா 3. அப்போ 11 3s are 33. அப்போ இப்படி பண்ணி தான் இந்த ஆன்சர் வந்திருக்கு. அப்போ அதே மாதிரி இதுக்கு பண்ணணும். இப்போ 11 plus 6 into 11 minus 6. 11 plus 6 எவ்வளோ? 17 into 11ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 5. இப்போ 17 5s are எவ்வளோ? 35க்கு 5 85. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 85 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து divide 305 in 3 parts so that 3/7 of first, 2/3 of second, 4/5 of third are equal. Find the third one கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? 3/7 of first. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னன்னு தெரியாதோ அதை ஏன்னு எடுத்துக்கோங்க, செகண்டை பின்னு எடுத்துக்கோங்க, தேர்டை சின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் ஏ ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஈக்குவல் டு 2/3 ஆஃப் பி ஈக்குவல் டு 4/5 ஆஃப் சி. ஓகேவா? இதெல்லாம் நம்ம என்ன, இதெல்லாம் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஏபிசி தான் வேணும். அப்போ ஏ எப்படி எழுதிக்கலாம்? 7k டிவைடட் பை 3ன்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி பியை வந்து இந்த டிவிஷனில் இருக்கிறது இங்கே போயிடும், நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டர் வந்துடும். அப்போ 5k டிவைடட் பை 4. சிங்கிறது சாரி இதுதான் சி, பி இங்கே இருக்குல்ல, சாரி பிங்கிறது 3k பை 2ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ கிடச்சிருச்சு. இதோட இப்போ ரேஷியோ பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டரில் இருக்குது. இப்போ இது எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? 12. இப்போ 12 வரணும். அப்போ மேலே கீழே 3யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? எல்சிஎம் வந்து 12. ஓகேவா? இப்போ இங்கே 12 வரணும்னா மேலே கீழே நம்ம இதை 3யோட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 4ஓட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது மேலே கீழேயும் தான் நம்ம பண்ணணும். இப்போ 7 4s are 28k. இதோட 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். அப்போ 5 3s are 15k. இங்கே வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 6 2s are 12. அப்போ 6 3s are 18k. ஓகேவா? ஈக்குவல் டு 305. இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 28 + 18 + 15. இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 20 30 40 48 56 60. 1k is equal to 305. அப்போ k is equal to 61 into 5 போட்டிங்கன்னா 305 கிடைக்கும். அப்போ கேயோட வேல்யூ 5ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க எந்த கேட்குறாங்க? தேர்டு ஒன்னா சி. ஓகேவா? சியோடது என்ன? இங்கே என்ன இருக்குது சார்? நான் இதை ஆக்சுவலாக மாற்றி எழுதிட்டேன். பி எங்கே எழுதணும், சி எங்கே எழுதணும். ஓகேவா? அப்போ வந்து 15kங்கிறது இப்படி ஆக்சுவலாக எழுதணும். நான் இங்கே தப்பாக எடுத்ததுனால அதை அப்படியே எழுதிட்டேன். 28k 18k அதுக்கப்புறம் 15k. சி தானே லாஸ்ட்டில் வரணும். நான் மாற்றி எழுதிட்டேன். இப்போ வந்து தேர்டு பார்ட்டில் என்ன இருக்குது? 15. அப்போ 15 கேயோட வேல்யூ என்ன? 5. 15 5s are 75. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து a person travels from P to Q at a speed of 50 kilometers per hour for 30 minutes. He then increases his speed to 60 km per hour and reaches his destination R in 20 minutes. ஓகேவா? வாட் இஸ் ஹிஸ் ஆவரேஜ் ஸ்பீடுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம்.
ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே ஸ்பீடும் டைமும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேவா? யூஸ்வலாக நான் தெரியும் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டி. இப்போ டிஸ்டன்ஸ்னால் ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க 50 இன்ட்டு டைம் மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க, இது ஹவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 இன்ட்டு எவ்வளோ ஹவரில் வரும் 1/2. 30 மினிட்ஸுங்கிறது ½ அன் ஹவர். அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 25. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 60ல் 20 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 20 டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் 1/3. அப்போது 60 இன்ட்டு 1/3 போட்டோம்னா என்ன கிடைக்கும், அதை கேன்சல் பண்ணோம்னா 20. அப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 20 + 40 எவ்வளோ 45. அப்போது ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 45 டிவைடட் பை டோட்டல் டைம் என்ன, இது 1/2, இது 1/3. 1/2 + 1/3 இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 12. அப்போ 5/6ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போது இன்ட்டு இது 5 இந்த 6 வந்து மேலே போயிடும். ஓகேவா? இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணோன்னா 9. 9 6 ஆர் 54 km/h. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதை பாருங்களேன், இது வந்து 11 ஸ்கொயர் மைனஸ் 1. 11 ஸ்கொயர் என்ன 121, -1 120. அது மாதிரி இது பாருங்கள் 13 ஸ்கொயர் மைனஸ் 1. 13 ஸ்கொயர் என்ன 169 -1 168. இப்போ அடுத்து அதே மாதிரி இதை பாருங்கள் 17 ஸ்கொயர் -1 கொடுத்துருக்காங்க. 17 ஸ்கொயர் என்ன 289 -1 288. அதே மாதிரி இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ 11 அதுக்கப்புறம் 13 கொடுத்துருக்காங்களா, அப்போ 17 ஒரு நம்பர் விட்டு என்ன வரும் 19 ஸ்கொயர் -1. 19 ஸ்கொயர் 361 -1 360. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? புட் த ப்ராப்பர் சிம்பிள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈக்குவல் டு 0 வரணும். ஓகேவா? நம்ம ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். இப்போ இதை எடுத்துட்டோன்னா என்ன வரும் 18 + 3. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 7 -15. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 0. இதை பண்ணி பார்க்கலாம். இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 21 டிவைடட் பை 7 -15 டிவைடட் பை 5. இதை ரெண்டையும் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் 3. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் பாட்மாஸ் ரூல் படி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது பண்ணணும், அடுத்து டிவிஷன் பாட்மாஸ். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அடுத்து ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஓகேவா? இப்போ ப்ராக்கெட்டில் உள்ளது பண்ணிட்டோம், அடுத்து டிவிஷனை பண்ணோன்னா 3. இங்கே உள்ள டிவிஷனை பண்ணோன்னா இதை நீங்கள் டிவிஷனை பண்ணி மைனஸ் பண்ணக்கூடாது. 3 - 15 அப்படி போடக்கூடாது. இங்கே ஒரு டிவிஷன் இருக்குல்ல, இதையும் பண்ணி முடிக்கணும். இந்த டிவிஷனை பண்ணணும் 3, இந்த டிவிஷனை பண்ணோன்னா என்ன கிடைக்கும் அகெயின் 3 தான் ஈக்குவல் டு 0. 3 - 0 0. இப்போ இந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். Thank you for watching.